திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நெஞ்சக்கணகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு எல்சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சிமாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பாமாலை. இந்த பாமாலையில் இன்னைக்கு நாம் பார்க்கறது 4வது பாடல். இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமெண்ட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இது அனைவருக்கும் போய் சேரணும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். வாங்க இப்போ நாம் இந்த பாமாலையை பாடுவோம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்புகழை போட்டால் மட்டும்தான் பார்க்கணுன்னு பார்க்குறீங்க. முருகப்பனைய பாருங்க. அவருக்காக முருகப்பெருமானை நாம் பெத்தி எடுக்கலையேன்னு அவ்வளோ வருத்தப்பட்டவ சிவபெருமான் அவருடைய நெற்றி பொறியில் தோன்ற வச்சு அதை 6 முகங்களும் 6 குழந்தைகளாக இருந்ததை சரவண பொய்கையில் கார்த்திகை பெண்கள் வளர்த்ததை பராசக்தி போய் அப்படி சேர்த்து அணைச்சி 6 முகமும் ஒரு முகமாக ஆக்கி குழந்தைய தூக்கி கொஞ்சனவ. அவளுடைய திருக்கரத்தில் வேல் வாங்கினவ, அவளே மகனோட கையில் வேலாக இருக்கிறவ, அந்த சக்தியை கொடுக்குறவ அவ தான். நமக்கெல்லாம் சக்தி கொடுக்குறவ அவளை இந்த ஆடி மாதத்தில் பாடி வரம் பெறுங்க, நம்மளுடைய வாழ்க்கை நல்ல வளம் பெருகும் அப்படின்ட்டு உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன். ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கேன், அதையெல்லாம் போய் பாருங்கள். போஸ்ட்டில் போட்டிருக்கேன், பாருங்கள். திருச்சிற்றம்பலம். இப்போ வாங்க நம்ம பாடலை பாடுவோம். இதில் ஒவ்வொரு வரியும் நம்மளுக்கு தேவையான வரிகள். இதையெல்லாம் நம்ம சொல்லி பாட மறந்துடுவோம். ஆகையினால இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம மறந்துடுவோம். இதை பாடலாக அவர் கொடுத்துருக்காரு, அவருக்கு கோடான கோடி நன்றியை சொல்லுவோம். வாங்க இப்போ நம்ம இதை பாடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கருவிலே திருவுடைய நல்லறிவாளர் தமது கனிவான நட்பு வேண்டும். காசு பண ஆசைகளில் வேசையரை போலாடி கரவாத புத்தி வேண்டும். அருளுடைய பெரியவர்கள் ஆசி வேண்டும், நெஞ்சில் அகலாத அன்பு வேண்டும். ஆதரவில்லாதவரின் நல்லவரை பார்த்து நான் ஆதாரமாக வேண்டும். மருளுடைய மான் போலும் மங்கை ஒரு தேவியன் மனையாட்டியாக வேண்டும். மானமெனும் ஒன்றில் மாறாத குறி வைத்து வாழ்க்கையை காக்க வேண்டும். இருளகல ஒளி வீசும் இறைவனது தேவியே இவை சேர வேண்டும் எனையே. இனியதொரு மதுரை நகர் அரசி வீற்றிருக்கின்ற இளைய மீனாட்சி உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இத்தனை நாளும் 3 பாடலில் இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரியை பாடினாங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம மதுரையில் இருக்கிற மீனாட்சியை சொல்கிறார். இனியதொரு மதுரை நகர் அரசு வீற்றிருக்கின்ற இளைய மீனாட்சி உமையே அப்படின்ட்டு பாடுறாரு.
கருவிலே திருவுடைய நல்லறிவாளர் தமது கனிவான நட்பு வேண்டும். அந்த கருவில் இருக்கும்போதே நல்லவங்களுடைய நட்பு இருக்கணும்ன்றார். எப்படி பாருங்க, அந்த சீதாதேவியுடைய கர்ப்பத்தில் லவனும் குசனும் கதை கேட்டு வளர்ந்தாங்க கருவிலேயே. நம்ம பக்த பிரகலதன் அம்மாவுடைய வயிற்றில் இருந்துக்கிட்டே கதை கேட்டார். அதை அழகாக நம்மளுக்கு அறிவுறுத்துறார் பாருங்க. கருவிலே திருவுடைய நல்லறிவாளர் தமது கனிவான நட்பு வேண்டும். கருவில் இருக்கிற குழந்தைய நம்ம வயிற்றில் சுமக்கும் போதே அதுக்கு நல்ல பாடத்தெல்லாம் சொல்லணும், நல்லதெல்லாம் படிக்கணும். அதுங்க குழந்தைங்கள்லாம் அதையெல்லாம் கேட்கும். அதனால தான் அந்த தாய் எதையும் எமோஷன் ஆகாமல் நல்லபடியாக இருக்கணும்னுட்டு சொல்கிறது. எவ்வளோ ஒரு அருமையான வரியை பாருங்கள். காசு பண ஆசைகளில் வேசையரை போலாடி கரவாத புத்தி வேணும். நம்மளுக்கு காசு பணம் தேவை, அது வேசையரை போலாடி கரவாத புத்தி வேணும். அடுத்தவங்க கிட்டேருந்து பணத்தை பிடுங்கிறத ஒன்றே குறியாக வச்சுங்கிறவங்கள அந்த மாதிரி சொல்கிறாரு. அந்த மாதிரியான புத்தி இல்லாமல் நாம் பணம் சம்பாதிக்கணும், அது நல்ல முறையில் சம்பாதிக்கணும், நல்லபடியாக வச்சு வாழணும். அருளுடைய பெரியவர்கள் ஆசி வேண்டும், நெஞ்சில் அகலாத அன்பு வேண்டும். நம்மளுடைய பெரியவங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களே அவ்வளோ ஒரு அன்பாக இருக்கணும். நல்ல அருளுடைய பெரியவர்கள் ஆசி வேண்டும். அவர்களிடத்தில் நம்மளுக்கு ஆசி வாங்கணும். எண்ணம் படைத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஒருத்தர் தான் அப்படி இருக்கிறோன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்ல மனிதர்கிட்ட நம்ம ஆசி வாங்கிறது நல்லது. ஆனால் கோவிலில் போய் யாரையும் விழுந்து கும்பிடக்கூடாது. வெளிப்புறத்தில் இருக்கும்போது தான் நம்ம யாரையும் இருந்தாலும் கும்பிடணும். அங்கே உள்ளே போனால் அம்மா அப்பா தான் நம்மளுக்கு முக்கியமானவங்க. ஆகையினால நமக்கு யாருமே அந்த மாதிரி ஆள் கிடைக்கலன்னா நம்மளுடைய தாய் தந்தையான நம்மளை இந்த உலகுக்கு கொண்டு வந்தவங்களை அம்மா அப்பாவை கும்பிடலாம். அதுக்கு மேலே நம்மளுக்கு உயிர் கொடுத்த தெய்வமான நம்மளுடைய படைப்பு கடவுளான தாயையும் தந்தையும் கும்பிடலாம். உமையும் சிவபெருமானையும் கும்பிடலாம். அருளுடைய பெரியவர்கள் ஆசி வேண்டும். இவங்கெல்லாம் இல்லை, அங்கே போய் கோயிலில் போய் நம்ம வணங்கலாம். அகலாத அன்பு வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆதரவில்லாதவரில் நல்லவரை பார்த்து நான் ஆதாரமாக வேண்டும். நம்ம இப்போ ஒரு ஆதரவு இல்லாதவங்களுக்கு உதவுறோம், எல்லாருக்குமே உதவிடக்கூடாது. இப்போ 4 கொலை பண்ணவங்க கூட தான் அனாதியாக வந்து ரோட்டில் படுத்துன்னு இருப்பான். அவனுக்கு போய் நம்ம பண்ணோன்னு வச்சிங்களேன். ஒரே ஒரு நான் சொற்பொழிவில் கேட்டது, மகாத்மா காந்தி ஒரு நாள் சாப்பிட்டாராம். சாப்பிட்ட உடனே யாரையோ கத்தி எடுத்து குத்தணும் போல் அவருக்கு ஒரு எண்ணம் வந்து தான். அப்போ அவர் என்ன இது நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருது, இந்த நம்ம எங்கே சாப்பிட்டோம், எப்படி இந்த எண்ணம் வந்தது, சரி சாப்பாடு எங்கேருந்து எடுத்துன்னு வந்தீங்க, இந்த மாதிரி இதில் செய்தாங்க ஜெயிலில் அந்த கைதிங்க தான் செய்தாங்க. ஓ, அந்த கைதிங்கள்லாம் என்னென்ன தவறுகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாட்டுக்கே அந்த மாதிரி ஒரு தீய எண்ணம் இருக்குதான் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம தெரியாத நல்லவங்கன்னு நினச்சி ஒருத்தவங்களுக்கு உதவணுன்னா அவங்க என்னென்ன பாவம் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து நம்மளை இது பண்ணோம் அப்படின்றத சொல்கிறார். ஆதரவு இல்லாதவரில் நல்லவரை பார்த்து நான் ஆதாரம் ஆக வேண்டும். நல்லவங்களா ஒருத்தவங்க கைவிட்டாங்க, யாரும் இல்லை அவங்களுக்குன்னா நம்ம மனம் வந்து உதவணும். 4 பேரை பண்ணிவிட்டு ஏதோ பண்ணிவிட்டு வந்து உக்காந்துன்னுக்கிறான், நான் பிச்சை எடுத்து தோன்றேன் அப்படின்றவனுக்கு நம்ம போய் நல்லது செய்ய போய் நமக்கு பொல்லாங்கு விளையும் அப்படின்றத நான் சொல்லலை, இந்த பாடல் மூலம் அவர் சொல்கிறார். மருளுடைய மான் போலும் மங்கை ஒரு தேவியன் மனையாட்டி ஆக வேண்டும். எப்படி இருக்கணும்னுட்டு சொல்கிறார் பாருங்கள். ஒரு 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 பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறோம்னா இப்படி இருக்கணும். அந்த மகன் இது போல் எனக்கு மனைவி வேணும்னு வேண்டிக்கலாம். ஆண்கள்லாம் இந்த மாதிரி மனைவி வேண்டும்னு வேண்டிக்கலாம். மருளுடைய மான் போலும் மங்கை ஒரு தேவியன் மனையாட்டி ஆக வேண்டும். இதெல்லாம் அம்மா கிட்ட கேட்குறாரு. மானமெனும் ஒன்றிலே மாறாது குறி வைத்து வாழ்க்கையை காக்க வேண்டும். எது பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வயிறு ரொம்பனா போகிறோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. மானமெனும் ஒன்று ஒரு முடி நிற்பின் உயிர் வாழா கவரிமானுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு முடி உதிர்ந்துச்சுன்னா உயிரோடு இருக்காதான். அந்த மாதிரி மானம்
நம்மளுக்கு மரியாதை அவ்வளோ முக்கியம். கேவலமாக ஒருத்தங்கிட்ட ஒரு சொல்லு வாங்கிக்கிட்டு அந்த வீட்டில் ஒரு பிடி அவையாரே சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணுமா அப்படின்னுட்டு. அந்த மாதிரி மானமெனும் ஒன்றிலே மாறாது குறி வைத்து வாழ்க்கையை காக்க வேண்டும். எனக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு தாமா. இருள் அகல ஒளி வீசும் இறைவனது தேவியே இவை சேர வேண்டும் எனையே. இந்த வரமெல்லாம் தாடி அம்மா, இருளே இல்லாத ஒளி வீசும் தேவியே. நீ அந்த அம்மா வந்தாங்கன்னா மாணிக்க ஒளி வீசாத, எல்லா இடத்தையும் பிரகாசமாக இருக்காதா? இருளகல ஒளி வீசும் இறைவனது தேவியே இவை சேர வேண்டும் எனையே அப்படின்னு சொல்லிட்டு, இனியதொரு மதுரை நகர் அரசி வீற்றிருக்கின்ற இளைய மீனாட்சி உமையே. மீனாட்சி, எனக்கு இந்த வரங்குடி அம்மா. நான் உன்னை என்னைக்கு வந்து சேவிப்பனோ தெரியலையே. காசிலேருந்து ராமேஸ்வரம்லேருந்து எல்லாம் போய் சுற்றி வந்தேன், பாடல் பெற்ற தலமெல்லாம் போய் சுற்றி வந்தேன். மதுரை மீனாட்சியை நான் ஒன்றும் போய் பார்க்கலையம்மா. எனக்கு என்னை இப்படி கூப்பிட்றா அப்படி கூப்பிட்றா, மதுரைக்கு கூப்பிட மாட்டாளம்மா. அந்த அருமையான பாடலை பார்த்தோம். இப்போ வாங்க நம்ம மறுபடியும் பாடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கருவிலே திருவுடைய நல்லறிவாளர் தமது கனிவான நட்பு வேண்டும். காசு பண ஆசைகளில் வேசையரை போலாடி கரவாத புத்தி வேண்டும். அருளுடைய பெரியவர்கள் ஆசி வேண்டும். நெஞ்சில் அகலாத அன்பு வேண்டும். ஆதரவில்லாதவரில் நல்லவரை பார்த்து நான் ஆதாரமாக வேண்டும். மருளுடைய மான் போலும் மங்கை ஒரு தேவியன் மனையாட்டியாக வேண்டும். மானமெனும் ஒன்றிலே மாறாத குறி வைத்து வாழ்க்கையை காக்க வேண்டும். இருளகல ஒளி வீசும் இறைவனது தேவியே இவை சேர வேண்டும் எனையே. இனியதொரு மதுரை நகர் அரசி வீற்றிருக்கின்ற இளைய மீனாட்சி உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த பாடல்களை அம்பாள் இடத்துல பாடுங்க. பாடி உங்களுடைய குறைகள்லாம் நாம் சொல்ல மறந்துட்டாலும் அதில் ஒவ்வொன்றும் அற்புதமாக கொடுத்துருக்காரு பாருங்கள். இதை நம்மளுக்கு பாடுறதுக்கு என்னங்க கஷ்டம்? இதையெல்லாம் பாடி பணிங்க. அவளுடைய அன்பும் அனுசரணையும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதுக்கு பலன் கண்டிப்பாக இருக்குது. நம்மளுக்கு ஒருத்தருக்கு ₹1 கொடுத்தாலே அதுக்கான தர்ம பலன் நம்மளுக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ₹1 கொடுப்பீங்க, நமக்கு ₹10 கடவுள் கொடுத்துருப்பார். 10 100 ஆகும், 1000 லட்சம் ஆகும், லட்சம் கோடி ஆகும். ஆகையினால எதை ஒன்று செய்தால் எதிர்பார்க்காதீங்க, ஆனால் கண்டிப்பாக நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. இந்த பதிவை அவசியம் அனைவரும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு, இது உங்களுக்காகவே இந்த சேனல் வந்துக்கிட்டு இருக்குது. இதை மென்மேலும் ஆதரவை அள்ளி கொடுத்து நல்லபடியாக இன்னும் சப்ஸ்கிரைபர் உயர வழி பண்ணுங்க. ஏகம்பத்துறை எண்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, கனகவாய் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, உண்ணாமலை சமேத அண்ணா மலையாருக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.